السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولولا أن يكون الناس أمة واحدة لجعلنا لمن يكفر بالرحمن لبيوتهم سقفا من فضة ومعارج عليها يظهرون ولبيوتهم أبوابا وسررا عليها يتكئون وزخرفا وإن كل ذلك لما متاع الحياة الدنيا والآخرة عند ربك للمتقين. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் மகத்தான கருணையினால் ரமலான் மாதத்தினுடைய 20 இரவுகளை நாம் இதுவரை அடைந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா ரமலான் பற்றி சொல்லும்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள்னு சொன்னால் எவ்வளவு உண்மை பாருங்கள். வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, இல்லையா? 20 நாள் கழிஞ்சு போச்சு. விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் சொன்னான். இந்த 10 நாள் இருக்குது பாருங்கள், இன்னும் வேகமாக ஓடி போயிடும், ரொம்ப குயிக்காக ஓடி போயிடும். அதுவும் நம்ம ஆளுக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இனிமேல் தான் ட்ரெஸ்லாம் எடுக்க போவாங்க. அதனால் இஃப்தார்லாம் ஜெயச்சந்திரன்லையும் மதார்சாவிலையும் கழிஞ்சு பெரும்பாலும் கிட்டத்தட்ட அதிலிருந்தே என்ன செஞ்சிடும், நேரம் பெரும்பாலும் போயிடும். கயிறு அல்லாஹு தாலா எஞ்சிய இந்த கடைசி நாட்களை மிகச் சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை உள்ளச்சத்தோடு அல்லாஹ்விடத்தில் வைத்தவனாக என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அருமையான சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் ஓதிய பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 சூறாக்களை நாம் கடந்தோம். அதிலே அஸ்-ஸுஹ்ருஃப் என்கின்ற பெயரில் ஒரு சூறா. ஸுஹ்ருஃப் என்ற சொல்லுக்கு அலங்காரம் என்று பொருள். இந்த பேரில் குர்ஆனில் ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். அந்த சூறாவில் ஸுஹ்ருஃப் என்கின்ற சொல் இடம்பெறுகிறது. அதற்கு அலங்காரம், பொன், தங்கம் என்றெல்லாம் பொருள்கள் இருக்கின்றன. அந்த சூறாவிலே அல்லாஹு தாலா அலங்காரத்தின் மைய புள்ளியாக தங்கத்தையும் அல்லது தங்கத்தை போன்ற விலை மதிக்க முடியாத உலோகங்கள் அல்லது கற்கள், இதை பற்றியும் ஒரு இடத்தில் பேசுகிறார். அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சூறாவுக்கு ஸுஹ்ருஃப் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை இடம்பெறக்கூடிய ஒரு வசனத்தையும் அதை தொடர்ந்த 2-3 வசனங்களையும் தான் நாம் இன்றைக்கு தராவீஹினுடைய சிந்தனையாக பார்க்க இருக்கிறோம். நான் முதல்ல அந்த அந்த வசனங்களுடைய பொருளை சொல்லிவிடுகிறேன். அதற்கு பிறகு எந்த கண்ணோட்டத்தில் நாம் அந்த வசனங்களை அணுக வேண்டும் என்பதை ஒவ்வொரு விஷயமாக உங்களுக்கு நான் விளக்குகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், வலௌலா அன் யகூன அன்னாசு உம்மத்தன் வாஹிதத்தன், மக்கள் மட்டும் இறைவனை மறுக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு கூட்டமாக ஆகிவிட மாட்டார்கள் என்று இருந்தால், லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர் ரஹ்மானி லிபியூத்திஹிம், அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய அந்த மக்களுடைய வீடுகளுக்கு சுகுஃபம் மின் ஃபில்லத்தின், அவர்களுடைய வீடுகளுக்கான கூரைகளை வெள்ளியால் நாம் அமைத்திருப்போம். வமஆரிஜ அலைஹா யதுஹரூன், அவர்கள் ஏறி செல்கின்ற படிக்கட்டுகளையும் வெள்ளியால் நாம் ஆக்கியிருப்போம். அது மட்டுமல்ல, ஒலி புயூத்திஹிம் அபுவாபன் வசுருரன் அலைஹா எத்தக்கியோன், அவர்களுடைய வீட்டு கதவுகளையும் வெள்ளியால் நாம் ஆக்கியிருப்போம். அவர்கள் சாய்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய மஞ்சங்களையும் நாம் வெள்ளியால் அலங்கரித்திருப்போம். வசுகுருஃபா, ஏன் வெள்ளியால் அல்ல, தங்கத்தாலும் நாம் என்ன செய்திருப்போம், இவற்றை அனைத்தையும் நாம் அலங்கரித்திருப்போம். ஒயின் குல்லு தாலிக்க லம்மா மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, ஆனால் இவையெல்லாம் இந்த உலக வாழ்க்கையினுடைய அற்ப இன்பங்கள், இந்த உலக வாழ்க்கையினுடைய அற்ப இன்பங்கள். வல் ஆகிரத்து இன்த ரப்பிக்க லில் முத்தகீன், நபியே உம்முடைய இறைவனிடம் மறுமையினுடைய பேரின்பம் என்பது லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்குத்தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான்.
இந்த வசனம் நமக்கு என்ன கருத்தை சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பு அடிப்படையில் ஒரு விஷயத்தை நான் இங்கே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நம்மள நிறைய பேருக்கு இப்படி ஒரு மனக்குறை அல்லது மனத்தாங்கல் இருக்கலாம். அல்லாட்ட நான் எவ்வளவோ கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவன் தரவே மாட்டேங்கிறான். நான் ரொம்ப நாள் அல்லாட்ட ஒரு கார் கேட்குறேன், ஆனால் வசமான கார் மாட்டவே மாட்டேங்குது. ரொம்ப நேரம் நான் சொந்த வீடு கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொந்த வீட்டை அல்லா நமக்கு தரவே மாட்டேங்கிறான். நானும் என் பையனுக்கு பொண்ணு பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு, ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்படி நம்முடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தில் அல்லாவின் மீது சலிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்மள பல பேர் இருக்கிறோம். நான் கூட நிறைய வியாபாரம் பார்க்குறேன், லாபம் கிடைக்கும்னு பார்க்குறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப முண்டி வேலை பார்க்குறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், போகாத இடமெல்லாம் போகிறேன், ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு கைகூடவே மாட்டேங்குது என்று நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை ஏற்கப்படாமல் அல்லது அந்த கோரிக்கை காலம் தள்ளி போகிற ஒரு சூழ்நிலை நம்மள பல பேருக்கு அனுபவமாக இருக்கலாம். அப்படி அனுபவம் உள்ள யாரும் தயவு செய்து நம்பிக்கை இழக்க வேண்டாம், நிராசை அடைய வேண்டாம். அல்லாஹ் நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த வசனங்கள் சுட்டி காட்டுகின்றன. எப்படிங்கிறத பார்ப்போம். அல்லாஹ் இந்த வசனங்கள் என்ன சொல்ல வரான்னா, கெட்டவங்களுக்கு அல்லாஹ் வாரி வாரி கொடுக்குறான் பார்த்தீங்களா. அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மக்களுக்கு பாவம் செய்ய 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 அல்லாஹ் இன்னும் கூட கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் பாருங்க. உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் யார் கையில் இருக்கிறது? மிக மோசமான பாவம் செய்யக்கூடிய யூதர்கள் கையில் தான் இருக்குது. உயர்ந்த டெக்னாலஜி யார் கையில் இருக்குது? அவங்க கையில் தான் இருக்குது. உலகத்துக்கே சண்டித்தனம் பண்ணுற அமெரிக்கா கையில் தான் பெரிய செல்வம் உட்கார்ந்துருக்குது, பெரிய அதிகாரம் உட்கார்ந்துருக்குது. அப்போ அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய, உலக மக்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய அந்த ஆட்கள்கிட்ட அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் செல்வத்தை கொண்டு போய் கொடுத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இதை பார்த்து சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஏமாந்து போகிறாங்க. எப்படி ஏமாந்து போகிறாங்கன்னா, ஓ அவனுக்கு அல்லாஹ் கொட்டி கொட்டி கொடுக்குறான்னா அவனை மாதிரி நம்மளும் இருந்தால் நமக்கும் கொட்டி கொட்டி கொடுப்பான். அவன் எப்படி அநியாயம் பண்ணுறானோ அது மாதிரி நம்மளும் அநியாயம் பண்ணா, அவன் எப்படி அல்லாஹ்வை மறுக்கிறானோ அது மாதிரி நாமளும் அல்லாஹ்வை மறுத்தா, அவன் எப்படி தப்பு பண்ணுறானோ அது மாதிரி நாமளும் தப்பு பண்ணால் நமக்கும் அல்லாஹ் வாரி வாரி கொடுப்பான் அப்படின்னு மக்கள் அறியாத்தனமாக விளங்கி அப்படியே அவர்களுடைய பாதையில் போய்விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாம் கெட்டவங்களுக்கு இன்னும் அதிகமாக வாரி கொடுக்கல. அப்படி இல்லாட்டி என்ன செஞ்சுருப்போம்னா, அந்த கெட்டவங்களுக்கு அவங்களுடைய வீட்டினுடைய ரூஃப் இருக்குது பாருங்கள், ரூஃபை வந்து நாம் என்ன செஞ்சுருப்போம், வெள்ளியாலையும் தங்கத்தாலையும் அலங்கரிச்சிருப்போம். அவங்களுடைய வீட்டு மாடிப்படி இருக்குது பாருங்க, மாடிப்படியை நாம் தங்கத்தால் என்ன செஞ்சுருப்போம், இழைச்சிருப்போம். அவங்களுடைய வீட்டு கதவுகளை தங்கத்தால் வெள்ளியால் நாம் அலங்கரிச்சிருப்போம். அவர்கள் படுத்து உறங்கும் மஞ்சங்கள் இருக்கு பாருங்க, கட்டில்கள், அதை நாம் தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் உயர்ந்த உலோகங்களாலையும் நாம் அலங்கரித்திருப்போம். மக்கள்லாம் இப்படி தப்பாக புரிஞ்சிக்கூடாது, அவங்க கையில் தான் மட்டும் காசு போய் கிடைக்குது, அப்போ நம்மளும் அவனை மாதிரி நடந்துருவோம் அப்படின்னு தப்பாக கால்குலேஷன் மக்கள் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாம் அவர்களுடைய வீட்டின் கூரைகளுக்கும் அவர்களுடைய வீட்டு கதவுகளுக்கும் மாடிப்படிகளுக்கும் மஞ்சங்களுக்கும் நாம் தங்கம் வெள்ளியால் இழைக்கவில்லை. இல்லைன்னா இன்னும் நான் அதிகமாக கொடுத்துருப்பேன். நான் அதிகமாக என்னை மறுக்கிறவங்களுக்கு கொடுக்குறது ஏன் கொடுக்குறேன்னா, என் பார்வையில் இந்த உலகம் ஒரு சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகங்கிறது என் பார்வையில் சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. என்னை மறுக்கிறவனுக்கு நான் கொடுப்பேனா? அப்படி கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? நான் அதை மதிக்கிறேன்னு அர்த்தம். மதிக்காத ஒன்றைத்தான் என்னை மதிக்காதவனுக்கு நான் கொடுப்பேன். ஆனால் இருந்தாலும் கூட அதையும் நான் நிறைய கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, மக்கள் கால்குலேஷன் தப்பாக பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொடுக்கல. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கிறணும். அவர்களுடைய வீட்டு கூரைகளுக்கு, வீட்டு கதவுகளுக்கு, மாடிப்படிகளுக்கு, அவர்களுடைய மஞ்சங்களுக்கு தங்கம் வெள்ளியால் நாம் அலங்காரம் செய்திருப்போம்னு சொல்கிறானே, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் வந்து எப்போ வந்து படிக்கட்டை தங்கத்தால் கட்டுவான்? எப்போ கட்டுவான் பாய்? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொலை பிடிப்பான். அப்படி தானே பழமொழி.
அவன்கிட்ட ஏற்கனவே இருந்து நிறைஞ்சி யூஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருந்தால் படிக்கட்டுலையும் என்ன செய்வான், தங்கத்தை பதிச்சு வைப்பான். அது மாதிரி ரூஃபில் தங்கத்தை பதிச்சு வைப்பான். ஏற்கனவே அவனுடைய தேவைகளுக்கு போக மிதமிஞ்சி அதிகப்படியாக இருக்கும்போது தான் பாத்ரூமில் கொண்டு போய் என்ன செய்கிறது, தங்கத்தை ஒட்டுறது, அங்கே ஃபேனை போடுறது, அங்கே ஏசியை போடுறது. இங்கே மனுஷன் வந்து வெக்கையில் ஃபேனே இல்லாமல் உட்காந்துருக்கான், விசிறி இல்லாமல் உட்காந்துருக்கான், பாத்ரூமில் ஏசியை போட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ யார் இப்படி செய்வான்னா மிதமிஞ்சி இருப்பவர்கள் தான் அப்படி செய்வார்கள். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இப்படி மிதமிஞ்சிய செல்வங்களை என்னை மறுப்பவர்களுக்கு நான் கொண்டு போய் கொடுத்து விடுவேன். ஆனால் இதை பார்த்த மக்கள், இதை பார்க்கிற மக்கள் தப்பாக கால்குலேஷன் பண்ணி அவங்களும் அந்த மக்களுடைய தவறான செயல்பாடுகளுக்குள்ளே போய்விடுவார்கள் என்பதற்காகத்தான், போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இன்னும் அதிகமாக என்னை மறுப்பவர்களுக்கு கொடுக்கவில்லை. எனவே என்னை மறுப்பவர்களுக்கு நான் அதிகமாக கொடுப்பதனால் நான் ஏதோ அவனை ரொம்ப விரும்புகிறேன், அவன் மீது எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது, அவன் மீது எனக்கு ரொம்ப அன்பு இருக்குது என்பதற்கான அடையாளமாக நீங்கள் அதை ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். தோழர்களே, இந்த வசனத்திலிருந்து நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கின்றன. முதலாவது பாடம் என்னன்னு சொன்னால், இறை மறுப்பாளர்களுக்கும் தீயவர்களுக்கும் அல்லாஹ் செல்வத்தை வழங்குவது என்பது செல்வத்திற்கு இறைவனிடம் மதிப்பில்லை என்பதை உணர்த்துகிறது. செல்வத்துக்கு அல்லாட்ட மதிப்பில்லை, இந்த உலகத்துக்கு அல்லாட்ட மதிப்பில்லை. தவிரவும் அந்த தீயவர்களுக்கு அல்லாஹ் வாரி வாரி கொடுப்பது என்பது தன்னுடைய அன்பின் அடையாளமாக அல்ல, அவர்களுக்கான சோதனை, செக்கு வைக்கிறான் அல்லாஹ். இதை வச்சு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அப்போது சோதனையாகத்தான் கொடுக்குறான் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம். எனக்கு நிறைய அல்லாஹ் தரலையே என்று வருந்த வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் மிதமிஞ்சி வரக்கூடிய செல்வம் சில நேரத்தில் நமக்கான முட்டுக்கட்டையாக மாறிவிடும், சில நேரத்தில் நமக்கான சோதனையாக மாறி போய்விடும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இறைவனை மறுத்த ஒரு சமூகத்தை பற்றி சொல்கிறான். வயௌம யுஅரதுல் லதீன கஃபரு அலன் நார், அன்றைக்கு இறைவனை மறுத்தவர்களை நரகத்தின் மீது எடுத்து காட்டப்படும். நரகத்தின் அவங்கள தூக்கி இப்படி நரகத்து மேலே அல்லாஹ் காட்டுவான். காமிச்சிட்டு அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அதுஹபுத்தும் தையிபாத்திக்கும் ஃபி ஹயாத்திக்கும் துன்யா, உங்களுடைய நன்மைகளை எல்லாம் நீங்கள் உலகத்திலேயே போக்கிவிட்டீர்கள். ஏதோ கொஞ்சம் நஞ்சம் உங்களுக்கு இருந்த நன்மையெல்லாம் உலகத்திலேயே அனுபவிச்சிட்டீங்க. இன்னைக்கு ஒஸ்தம் தாத்தும்பியா, அங்கேயே நீங்கள் அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க. ஃபல்யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூனி, இன்றைய தினம் உங்களுக்கு இழிவான தண்டனை தான் இருக்கிறது. அதற்கு காரணம் பிமா குன்தும் தஸ்தக்பிரூன ஃபில் அர்த் பிகைரில் ஹக்கி, நியாயமில்லாமல் நீங்கள் பூமியில் அகந்தையோடு அலைந்தீர்கள். ஒபிமா குன்தும் தஃப்சுகூன், பூமியில் நீங்கள் குற்றமிழைத்தீர்கள், அதனால் இன்றைக்கு உங்களுக்கு இழிவான தண்டனை தான் உண்டு என்று அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். தோழர்களே, இறை மறுப்பாளர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் செஞ்ச சின்ன சின்ன நன்மைகளை கூட அல்லாஹ் உலகத்திலே உங்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டான். எந்த ஒரு கெட்ட மனுஷன் கூட அவன்கிட்ட ஒரு சில நல்ல பண்புகள் இருக்குதுன்னு செய்யும். அப்போ அந்த நல்ல பண்புகளுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சோன்னா இந்த உலகத்திலே நன்மையை கொடுத்துருவான். ஆனால் மூமின்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்த நன்மைக்கு இந்த உலகத்திலேயும் நன்மையை கொடுப்பான், மறுமையிலும் நன்மையை கொடுப்பான் என்பதை பார்க்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தம்முடைய மனைவிமார்கள்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட வீட்டு செலவினங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசு பத்த மாட்டேங்குது, கொஞ்சம் கூட கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் போராட்டம் பண்ணாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் ஆரம்பத்திலே என்ன செஞ்சிருவாங்க, எங்கிருந்தாவது போர் செல்வங்கள் வந்தால் வருஷம் ஆரம்பத்திலேயே என்ன செஞ்சிருவாங்க, ஒரு வருஷத்துக்கு தேவையானதை ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, பத்த மாட்டேங்குது, எங்களுக்கு கூட கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி எல்லோரும் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கேட்குறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணுறாள் கிடையாது. அப்போ இது ஒரு விதமான நெருக்கடியாக ரசூலுல்லாஹ்க்கு மாறுச்சு. அதனால் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், நான் இனிமேல் என்னுடைய மனைவிமார்களை நெருங்க மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க, ஈலா பண்ணிட்டாங்க. ஈலா அப்படின்னா இஸ்லாமிய சட்டவியல் ஃபிக்குகளை என்ன அர்த்தம்னா, நான் என்னுடைய மனைவியை நெருங்க மாட்டேன் அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று சத்தியம் விட்டு விட்டால் அதுக்கு பிறகு மனைவியோடு என்ன செய்ய முடியாது, சேர முடியாது. எப்போ சேர முடியும்னா, இந்த சத்தியத்தை முறிச்சிடணும். அதுக்கு பரிகாரம் ஒன்று இருக்குது. அந்த பரிகாரத்தை செலுத்துறதுக்கு பிறகு தான் திரும்ப கணவன் மனைவியாக வாழ முடியும். இதுக்கு பேர் என்னன்னா
அதாவது ஈலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈலாவுக்கு என்ன அர்த்தம் சொன்னால் மனைவியை நெருங்க மாட்டேன் என்று சத்தியம் செய்வதுன்னு என்று பொருள். ரசூலுல்லாஹ் அவர்கள் அது மாதிரி செஞ்சுட்டாங்க. சஹாபாக்களுக்கு செய்தி பரவிருச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி பரவுச்சு. ஏன்னா அவங்க மகளும் இங்கே யார் ஒரு வாழ்க்கப்பட்டிருக்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வந்தால் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய வீட்டின் மேல் அறையில், அதாவது மேல் மாடி அறையில் தனியாக உட்கார்ந்துருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்டாங்க, வரலாமா அப்படின்ட்டு. மேலே போனாங்க. போன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து கிடந்த அந்த காட்சியை பார்த்தவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே அழுது விட்டார்கள். எப்படி அந்த காட்சி இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு பாயில் படுத்து கிடக்காங்க ரசூலுல்லாஹ். அந்த பாயினுடைய குச்சிகள் இருக்கு பாருங்க, அது அவர்களுடைய விழாப்புறத்தில் அப்படியே பதிந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த பக்கமும் இந்த பக்கமும் வல்லரசு பேரரசர்கள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் சீசர் இருக்கிறான், இன்னொரு பக்கம் வந்து பாரசீக மன்னன் இருக்கிறான், குஸ்ரு இருக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் செல்வங்களை வாரி வாரி வழங்குகிறான். நீங்கள் அல்லாஹ்வின் படைப்புகளிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர். உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம்? ஒழுங்கா படுக்கிறதுக்கு ஒரு பாய் கூட இல்லையே, அந்த பாயில் விரிப்பதற்கு ஒரு துணி கூட இல்லையே, இவ்வளவு சிரமமாக உங்களுடைய வாழ்க்கை போகிறதே அப்படின்னு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தினார்கள். அப்படி வெளிப்படுத்தும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து கிடந்தவங்க அப்படியே எழுந்து உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்துட்ட உடனே சொன்னாங்க, அவ ஃபீ ஷக்கின் அன்த இப்னுல் ஹத்தாப், ஹத்தாபின் புதல்வரே உமரே, உங்களுக்கு சந்தேகமா? உங்களுக்கு சந்தேகம் வந்து விட்டதா? அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான்னு நினைத்து விட்டீர்களா? நீங்க சொன்னீங்களே சீசர் குஸ்ரு அப்படின்னு, உலாயிக கௌமுன் உஜ்ஜிலத் லஹும் தய்யிபாத்துஹும் ஃபீ ஹயாத்திஹிமுத் துன்யா, அவர்களெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையிலேயே அவர்களுடைய நன்மையை துரிதமாக பெற்று விட்டவர்கள். இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு அல்லாஹ் கணக்கு முடிச்சிட்டான், முடிஞ்சு போச்சு. மறுமையில் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நமக்கு அப்படியா? மறுமையில் நமக்கு அல்லாஹ் வச்சிருக்கான் இல்லையா? ஏன் உங்களுக்கு அதில் சந்தேகம் வருது? இன்னொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டார்கள், அமா தர்லா அன் தகூன லஹுமுத் துன்யா வலனா அல் ஆஹிரா, அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு மறுமையின் நிரந்தர பேரின்பமும் கிடைக்கிறது, உங்களுக்கு திருப்தி இல்லையா? இங்கே நான் அந்த குச்சி பதிய படுத்து கிடக்கிறேன்னா எவ்வளோ நாளைக்கு படுத்து கிடக்க போகிறேன்? சீக்கிரமாக முடிஞ்சு போயிருக்கு. நிரந்தர மறுமை பேரின்பம் என்பது அவர்களுக்கா நமக்கா? ஏன் இந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் வந்தது? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழர்களே, நாம் இங்கே யோசிக்க வேண்டும். அல்லாஹு தாலா ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் மூமின்களுக்கு அல்லாஹ் மறுமை பேரின்பத்தை வைத்திருக்கிறான். இந்த உலகம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு மூமின் வருத்தப்பட வேண்டிய தேவை இல்லை என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்படுறது. இந்த உலகத்தினுடைய செல்வமும் இன்பமும் வாழ்க்கை வசதிகளும் எவ்வளவு சாதாரணமான விஷயம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியின் மூலமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நாளை மறுமையில் இந்த உலகத்திலேயே செல்வச் செழிப்போடு வாழ்ந்த, அதே நேரத்தில் நரகவாசியாக முடிவு செய்யப்பட்ட ஒரு ஆளை அல்லாஹ் தஆலா கூப்பிடுவான். அவர் நரகவாசி, ஆனால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர். அவரை கூப்பிடுவான். கூப்பிட்டு ஒரு தடவை நரகத்தில் ஒரு முக்கி எடுத்துருவான். எடுத்துட்டு அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்பான், எபன ஆதம் ஹல் ரஐத ஹைரன் கத், நீ உலக வாழ்க்கையிலே ஏதாவது நன்மையை பார்த்திருக்கிறாயா? ஹல் மர்ரபிக்க நஈமுன் கத், ஏதாவது இன்பத்தை நீ அனுபவித்திருக்கிறாயா உலக வாழ்க்கையிலே அப்படின்னு அவரை பார்த்து கேட்பான். உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவர், மிகப்பெரிய வாழ்க்கை வசதிகளோடு வாழ்ந்தவர். அவரை பார்த்து அல்லாஹ் கேட்பான். எப்போ கேட்பான்னா, நரகத்தில் ஒரு முக்கினது பிறகு கேட்பான். உலகத்தில் நீ அனுபவிச்சிருக்கியா? வாழ்க்கை வசதிகளை நீ பார்த்துருக்கிறியா? இன்பங்கள் உனக்கு தெரியுதா அப்படின்னு நல்லா கேட்பானா. அப்போ அந்த மனுஷன் சொல்லுவானா, லா வல்லாஹி யா ரப்பி, அல்லாவின் மீது ஆணையாக ரப்பே, எனக்கு எந்த நன்மையும் வரவே இல்லைன்றான். நான் எந்த நன்மையும் அனுபவிக்கிற பார்க்கவே இல்லை அப்படின்றான். ஏனென்றால் மறுமையின் தண்டனையின் ஒரு சின்ன பகுதியே
உலகத்தின் அனைத்து இன்பங்களையும் மறக்கடித்து விடும். அப்படின்னா இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ங்கிறது எவ்வளவு சாதாரணமானது, அற்பமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த உலகத்தில் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்த, துன்பத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், ஆனால் சொர்க்கவாசி அவரை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து ஒரு முறை சொர்க்கத்தில் அவரை முக்கி எடுத்து விட்டு உள்ள கொண்டு போயிட்டு வெளியே விடுவான். கொண்டு வந்துட்டு அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பான், மனிதா, உலகத்தில் நீ சிரமத்தை பார்த்திருக்கிறாயா? கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாயா? கடுமையான துன்பத்தை என்னைக்காச்சும் நீ பார்த்தது உண்டா என்று கேட்பானா. கஷ்டமா, துன்பமா, எனக்கா? ஒன்றுமே இல்லையே அப்படிமா. ஆனால் அவர்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்தவர், நெருக்கடிகளை அனுபவித்தவர். ஆனால் சொர்க்கத்தின் ஒரு சிறு இன்பத்தை அவர் அனுபவித்தவுடன் உலகத்தின் கஷ்டங்கள் எல்லாம் வெயிலை கண்ட பனி மறைந்து போவதை போல மறந்து போகும். அப்போ இந்த உலகத்தினுடைய இன்பமும் துன்பமும் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தயவு செய்து யோசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த மறுமை பேரின்பத்தை மூமின்களுக்குத்தான் வைத்திருக்கிறான், இறையச்சமுள்ளவர்களுக்குத்தான் வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மூமின்கள் செய்த ஒரு சின்ன நன்மையை கூட விட்டு விட மாட்டாங்க. ஒரு சின்ன நன்மை விஷயத்தில் கூட அல்லாஹ் ஒரு மூமினுக்கு அநீதி இழைத்து விட மாட்டான். அவர் செய்த நன்மைக்கு இந்த உலகத்திலேயும் அவருக்கு நன்மை உண்டு, மறுமையிலேயும் அதை கொடுப்பதற்காக அல்லாஹ் பத்திரப்படுத்தி எடுத்து வைத்துக் கொள்வார். ஆனால் அதே நேரத்தில் மூமின் அல்லாதவர் அவர் செய்யக்கூடிய நன்மைகள், அந்த நன்மைகளுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் இங்கேயே அவர்களுக்கு கொடுப்பான். அப்போ இங்கேயே கொடுக்கப்படுவதை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. கெட்டவர்களுக்கு நிறைய கிடைக்கிறது என்பதை பார்த்து மூமின்கள் ஏங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய கணக்கு இங்கேயே க்ளோஸ் ஆக போகுது. க்ளோஸ் ஆகிறதுனால எல்லாம் என்ன செய்யறான், இங்கேயே எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்றான். நமக்கு அக்கௌண்ட் அங்கேயும் என்ன செய்ய மெயின்டைன் ஆக போகுது. அதனால் அல்லாஹ் நமக்கு அங்கே தருவதற்காக பத்திரப்படுத்தி வைக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு மறுமையில் சில பேர் வருவாங்க, அவங்களுக்கு அல்லாஹு தஆலா சில நன்மைகளை கொடுப்பான். இந்த நன்மையெல்லாம் நாங்கள் செஞ்ச மாதிரியே தெரியலையே, எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் செஞ்ச மாதிரியே தெரியல, எப்படி இந்த நன்மை எனக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்கும்போது, உலகத்தில் நீ நிறைய கேட்ட என்கிட்ட, நீ உன்னுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றாமல் வச்சுருந்தேன், உலகத்தில் கேட்டிருந்தா அங்கேயே கிடச்சிருந்துருக்கும். ஆனால் இங்கே வந்து தரணுங்கிறதுக்காண்டி உன் கோரிக்கை அங்கே நான் என்ன செய்யலை, நிறைவேற்றாமல் வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த மூமின் அப்போ சொல்லுவாரான், அப்படின்னா உலகத்தில் நான் கேட்ட எந்த கோரிக்கையுமே நிறைவேற்றிருக்க தேவையில்லை இருவா அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த மூமின் சொல்லுவாரான், ஏன் நான் கேட்ட கொஞ்ச நெஞ்ச துவாவை ஏன் ஏற்றுக்கிட்டேன், அதையும் எனக்கு அங்கே தராமல் அப்படியே பத்திரப்படுத்தி இங்கே கொண்டு தந்துருக்கலாம்ல நீ என்று அந்த அடியார் சொல்லுவார் என்பதாக நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இப்போ தோழர்களே, நாம் இந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை மறுப்பவர்களுக்கு, பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாரி வாரி வழங்குகிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது நாம் ஏங்க வேண்டியதில்லை, நாம் நிராசை அடைய வேண்டியதில்லை. நமக்கு அல்லாஹ்விடம் பாதுகாப்பாக இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். இது இந்த வசனம் நமக்கு தரக்கூடிய முதலாவது செய்தி. ரெண்டாவது செய்தி, தீயவர்களுக்கு வழங்கப்படுகின்ற செல்வம் அது நல்லதுக்கு கிடையாது. தீயவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய செல்வம் என்பது நல்லதற்கு இல்லை, அது அவர்களுக்கு ஒருபோதும் நன்மை செய்யாது. அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அயஹ்சபூன அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலின் வ பனீன். அந்த தீயவர்களுக்கு நாம் மக்கட் செல்வங்களை கொடுக்கிறோம், பொருட்செல்வங்களை கொடுக்கிறோம், இதையெல்லாம் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்களா? அல்லாஹ் கேட்குறான், அவங்களுக்கு நாம் செஞ்ச உதவி, நாம் அவங்களுக்கு கொடுக்குற அருட்கொடை என்று அவர்கள் கருதி கொள்கிறார்களா? நாம் இந்த உலகத்தில் அவர்களுக்கு சீக்கிரமாக கொடுக்கக்கூடிய நன்மை என்று அவர்கள் நினைக்கிறார்களா? பல்லா யஷ்உரூன். இதனுடைய உண்மையான யதார்த்தத்தை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. நாம் ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான உண்மையான யதார்த்தம் அவங்களுக்கு தெரியாது என்றெல்லாம் சொல்கிறான். இன்னொரு ஆயத்தில் எல்லாம் சொல்கிறான், ஃபலம்மா நசு மா துக்கிரு பிஹி. அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட நல்ல விஷயங்களை எப்பொழுது அந்த மக்கள் மறந்தார்களோ, அந்த தீயவர்கள் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட நல்ல விஷயங்களை எப்பொழுது மறந்தார்களோ அப்பொழுதுதான் ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, அவர்களுக்கு நாம் எல்லா பொருட்களுடைய வாசல்களையும் திறந்து கொடுத்தோம்.
எல்லா செல்வங்களின் வாசல்களையும் திறந்து கொடுத்தோம். எப்போ அல்லாஹ் திறந்து கொடுக்குறானா? அவங்க மறதியில் அலட்சியத்தோடு இருக்கும்போது தான் நாம் என்ன செஞ்சோம்? திறந்து கொடுக்கிறோம். ஹத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊத்து, அவர்களுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தால் மதிமயங்கி அவர்கள் அகங்காரத்தோடு இருக்கும்போது அகதுனாகும் பக்தத்தன், உடனடியாக நாம் அவர்களை தண்டித்தோம். ஃபைதாஹும் முப்லிசூன், உடனே அவர்கள் நம்பிக்கை எழுந்து போய்விட்டார்கள். அல்லாஹ் எப்பொழுது திறந்து கொடுப்பான் அப்படின்னா மதிமயங்கி கிடக்கும் போது தான் திறந்து கொடுப்பான். அப்போ மதிமயங்கி கிடக்கிறதுங்கிறது யாருடைய தன்மை? தீயவர்களுடைய தன்மை. அப்போ எனவே தீயவர்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் என்பது நல்லதற்கு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, இதா ரஅய்தல்லாஹ யுஅதி அல் அப்த மினத் துன்யா மா யுஹிப்பு வஹுவ முகீமுன் அலா மஆசிஹி. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு பாவம் செய்து கொண்டே இருக்க அவனுக்கு அல்லாஹ் வாரி வழங்கி கொண்டே இருப்பதை நீங்கள் பார்த்தால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னமா ذلك மின்ஹு இஸ்தித்ராஜ், அல்லாஹ் அந்த அடியானை விட்டு பிடிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுக்கிறது அவனுக்கு அன்பின் அடையாளத்தினால் அல்ல, அவனை அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான். அல்லாஹ்வுக்கு பாவம் செய்ய 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 ஒருத்தருக்கு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்னா, கசாப்பு கடைக்காரரு ஆட்டுக்கு அகத்திக்கீரை காட்டுற மாதிரின்னு அர்த்தம். எந்த நேரத்துலையும் பிடிச்சி அறுத்துருவான்னு அர்த்தம். அதே மாதிரி தான் அல்லாஹ் பாவம் செய்ய 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 ஒருத்தருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாம்னா அல்லாஹ் குர்பானி கொடுக்க போகிறான்னு அர்த்தம். விட்டு பிடிக்கிறான் அல்லாஹ். உயர்ந்த ஹை லெவலுக்கு தூக்கி அங்கிருந்து விட்டான்னு வச்சுக்கோங்க, எலும்பு கூட தேராது. அப்போ அவனை என்ன செய்யறான்னா, அல்லாஹ் இன்னும் தப்பு செய்யட்டும், இன்னும் தப்பு செய்யட்டும், இன்னும் தப்பு செய்யட்டும் நல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு. அப்போ எனவே அல்லாஹ்வுக்கு பாவம் செய்ய செய்ய ஒரு அடியானுடைய கையை அல்லாஹ் தன்னுடைய கொடையால் நிரப்பிக்கொண்டே இருந்தால் அதை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க, அல்லாஹ் அவனை விட்டு பிடிக்கிறான்னு புரிஞ்சுக்குங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ கெட்டவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய செல்வம் என்பது நம்முடைய கண்கள் என்ன செய்யக்கூடாது? உறுத்தவே கூடாது, நம்மளை ஏங்க வைக்கவே கூடாது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது தோழர்களே, உலகம் அவ்வளவு தூரம் பொருட்படுத்தத்தக்கது அல்ல, அவ்வளவு ஒருத்தானது கிடையாது உலகம். இந்த உலகம்ங்கிறது அல்லாஹ்வுடைய பார்வையில் அவ்வளவு ஒருத்து கிடையவே கிடையாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த உலகம் ஏ டு செட் மின் அவ்வலிஹா இலா ஆஹரிஹா, பின் டு பிளேன், இந்த உலகத்தில் என்னென்ன செல்வம் இருக்கோ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து, ஏ டு செட்னு சொல்கிறோம்ல, எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தா கூட அதை மொத்தமாக சேர்த்து ஒரு மனுஷன்ட்ட அல்லாஹ் கொடுத்து அதற்கு பிறகு அவருக்கு மரணம் வறுமையானால் அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? அவங்க சொல்கிறாங்க, எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு கனவுல ஒரு ஆள் தன் கைக்கு ஏதோ ஒரு நல்லது கிடைக்கிற மாதிரி நினச்சி திடீர்னு முழிச்சிட்டா எப்படி ஒன்றுமே கையில் இருக்காதோ அந்த மாதிரி ஆள் தான் அவர். இந்த உலகம் முழுக்க அல்லாஹ் தஆலா ஒருத்தருடைய கையில் கொடுத்ததுக்கு பிறகு மரணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. கனவுல ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி, பிரியாணி வாயில் இருக்கும், இருக்கு சாப்பிட்ட மாதிரி நாக்க வேணால் போட்டு சப்பு குடிக்கலாமே தவிர அது சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, அனுபவித்த மாதிரியே இருக்காது. அப்போ எனவே இந்த உலகம் முழுக்க ஒரு மனிதருக்கு வழங்கப்பட்டாலும் மரணம் என்பது அதை எல்லாத்தையும் மொத்தமாக என்ன செஞ்சிடும்? மறக்கடித்து விடும். அதனால் உலகம் என்பது அவ்வளோ பெரிய ஒருத்தானது அல்ல என்பதை சொல்கிறார். அது மட்டுமல்ல தோழர்களே, இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பெண்ணம்பெரிய மலை, அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு அணு அளவு தூசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்தின் மொத்த இன்பங்களும் மறுமையினுடைய இன்பங்களோடு சேர்க்கும்போது துரும்பளவு கூட தேராது, துரும்பளவு கூட தேராது. அதனால தான் இந்த உலகத்துக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய மரியாதை இல்லை என்பதையும் நாம் சேர்த்து புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அல்லாஹு தஆலா சில அடியார்களுக்கு அவங்க கேட்குறத கொடுக்கறது இல்லை. அவங்க எல்லாத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, நம்ம நிறைய கோரிக்கை எல்லாட்ட வச்சுருப்போம். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை நமக்கு தராமல் இருந்திருப்பான். ஏன் தராமல் இருக்கிறான் தெரியுமா? தயவுசெய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடம்பு சுகம் இல்லாத ஒரு ஆள் எனக்கு பிரியாணி வாங்கித்தான்னு கேட்டால் நம்ம கொடுப்போமா? வீட்டில் பையனுக்கு உடம்பு சுகம் இல்லை, பிள்ளைக்கு உடம்பு சுகம் இல்லை, அந்த பிள்ளை அடம் பிடிக்கிறான், எனக்கு சிக்கன் லாலிபப் வாங்கி கொடுன்னு கேட்குறான், வாங்கி கொடுப்போமா? அவன் ரொம்ப பிடிச்ச ஆள் தான் நமக்கு, ஆனால் வாங்கி கொடுப்போமா?
ஜுரம் 103 டிகிரி அடிக்குது, வாங்கி கொடுப்போமா? ஏன் கொடுக்க மாட்டோம்? பதில் சொல்லுங்கள், ஏன் கொடுக்க மாட்டோம்? அந்த பிள்ளையினுடைய நலனின் மீது அக்கறை கொண்டு நாம் கொடுக்க மாட்டோம். பத்தியத்தை கடைபிடித்தால்தான் அவர் நல்ல குணமாக முடியும். அல்லாஹு தாலா சில நல்லடியார்களுக்கு இந்த உலகத்தில் அவர்கள் கேட்பதை தராமல் இருப்பது பத்தியமாக அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லாம் நினைக்கிறேன். பத்தியமாக காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவங்களுடைய வாழ்க்கையை வேறு திசைக்கு கொண்டு போயிடக்கூடாது, அவங்கள தடம்புரலை வச்சிடக்கூடாது, ட்ராக் மாற வச்சிடக்கூடாது. அப்படிங்கிற ஒரு பத்தியத்துக்காகத்தான் அல்லாஹு தாலா சில நல்லடியார்கள் கேட்கக்கூடிய அவர்களுடைய கோரிக்கையை அல்லாஹு தஆலா நிறைவேற்றுவதில்லை என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னல்லாஹ யஹ்மி அப்தஹு அல் முஃமின அத்-துன்யா வ ஹுவ யுஹிப்புஹு. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அவர் விரும்பக்கூடிய ஒன்றை கொடுக்காமல் பத்தியமாக காப்பாற்றுகிறான். எப்படி காப்பாற்றுகிறான் என்றால், கமா தஹ்மூன மரீதக்கும் அத்-தஆம வ ஷராப தகாஃபூன அலைஹி. உங்களுடைய பிள்ளைகள் உடம்பு முடியாமல் போயிட்டா அவங்க மேலே நீங்கள் பயந்துக்கிட்டு எப்படி அவர் விரும்பக்கூடிய அந்த பிள்ளை விரும்பக்கூடிய உணவையும் பானத்தையும் கொடுக்காமல் நீங்கள் பத்தியம் காக்கிறீர்களோ அதை மாதிரி அல்லாஹ் பத்தியம் காக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். தோழர்களை, இந்த செய்திக்கு பிறகு நம்மள யாராவது நம்ம கோரிக்கை நடக்கலாங்கிறதுக்காண்டி வருத்தப்படுவோமா? தயவு செய்து வருத்தப்படாதீங்க. அல்லாஹ் நம்மளை பத்தியமாக காப்பாற்றணும்னு நினச்சிருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான், அப்படியான ஒரு சூழ்நிலைகளை தருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அருமையான தோழர்களே, நாம் வாசித்த இந்த வசனம் இவ்வளோ பெரிய சிந்தனைகள் நமக்கு தருகிறது. கெட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா கோடி கோடியாக லட்சமாக டாலராக அல்லாஹ் கோடி கோடியாக கொடுத்துருக்கிறதுங்கிறது ஒருபோதும் நம்மளுடைய ஈமானை சரணப்படுத்தி விடக்கூடாது. அவர்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கிறான், நமக்கு மறுமையில் நிரந்தரமான பேரின்பத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்படியான ஒரு பத்தியம் காக்கக்கூடிய வாழ்க்கைக்காகத்தான் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் தயார்படுத்துகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட நல்ல மனோபாவத்தோடு அல்லாஹ்வினுடைய கருணையை உள்வாங்கி வாழக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.